எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் எல்ஐசி ராஜ்குமார். உங்க எல்ஐசி பாலிசி மெச்சூரிட்டி டேட் கிட்ட வருதா? நீங்க இயர்ஸ் கஷ்டப்பட்டு கட்டின பிரீமியம், அந்த பணம் உங்க கையில் சரியா வரணும்னா சரியான ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். ராங் டாக்குமெண்ட்ஸ், ஒரு ஸ்மால் மிஸ்டேக், அது உங்க கிளைமை டிலே பண்ணிடும். சில நேரம் ரிஜெக்ட் கூட பண்ணிடலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறது எக்ஸாக்ட் டாக்குமெண்ட் என்னன்னு, ஸ்டெப் பை ஸ்டெப் கிளைம் ப்ராசஸ், மற்றவங்க பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் நீங்க எப்படி அவாய்ட் பண்றது. உங்க பணம் உங்க உரிமை, அது எந்த டிலே இல்லாம கிடைக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க தொடரலாம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்ஐசி பாலிசி மெச்சூர் ஆக போகுதா? அப்போ அந்த பணத்தை எப்படி ஈஸியா எந்த டென்ஷனும் இல்லாம வாங்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டா உங்க பணம் உங்க கைக்கு வர்றது ரொம்ப சுலபம். ஸோ உங்க எல்ஐசி பாலிசி சீக்கிரமே மெச்சூர் ஆக போகுதா? அப்படின்னா கரெக்டான டைம்ல அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? அதை பத்தி தான் இப்ப விளக்கமா பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலைனாலே நமக்கு ஒரு சின்ன பதட்டம் வந்துடும் இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு கட்டின பணம், நம்ம கிளைம் ஏதாவது காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் ஆயிடுமோன்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். சரி வாங்க, நான் உங்களுக்கு ஒரு நிஜமான கதையை சொல்றேன். இதை கேட்டா ஒரு சின்ன தப்பு கூட எவ்வளோ பெரிய தலைவலியை கொண்டு வரும்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஃபரிதாபாத்ல இருந்து ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் அவரோட கஸ்டமருக்காக கிளைம் ஃபார்ம் கொடுக்கறதுக்காக டெல்லியில இருக்கிற துவாரகாக்கு போறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணியிருப்பாருன்னு. ஆனா அங்க எல்ஐசி ஆபீஸ்ல என்னாச்சு தெரியுமா? அவரோட கிளைம் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பாவம், அவ்வளோ தூரம் அலைஞ்சதெல்லாம் வேஸ்ட். மறுபடியும் அதே மாதிரி வரணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அப்படி என்னங்க பெரிய தப்பு பண்ணிட்டாரு? எதுக்காக அவரோட கிளைமை ரிஜெக்ட் பண்ணாங்க? இதை கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. காரணம் வெறும் ₹1 ரெவென்யூ ஸ்டாம்ப் இல்லாதது தான். ஆமாங்க, ஒரே ₹1 ஸ்டாம்புக்காங்க அவர் 2 நாள் அலைய வேண்டியதா போச்சு. சரி, இந்த மாதிரி தப்பெல்லாம் நாம பண்ணாம இருக்கணும் இல்லையா? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா எடுத்துட்டு போகணும்னு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி பாத்துறலாம் வாங்க. முதல்ல ரொம்ப முக்கியமானது உங்க ஒரிஜினல் பாலிசி பாண்ட், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஃபார்ம், இதுக்கு நம்பர் 3825. அடுத்து NEFT மேண்டேட் ஃபார்ம், இதுதான் உங்க பணத்தை நேரா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அனுப்ப உதவும். கூடவே உங்க அடையாளத்துக்கு ஆதார் இல்லனா பான் கார்டு, அதுல நீங்களே கையெழுத்து போட்டுக்கணும். அப்புறம் உங்க பேரு பிரிண்ட் பண்ண ஒரு கேன்சல்டு செக் அல்லது உங்க பேங்க் பாஸ்புக் முதல் பக்கத்தோட காப்பி. கடைசியா உங்க போட்டோ 2. டிஸ்சார்ஜ் ஃபார்ம் 3825னு சொன்னேன் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃபார்ம் இருந்தாதான் எல்ஐசி உங்க கிளைமை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு எந்த எல்ஐசி பிரான்ச்ல வேணாலும் கிடைக்கும், இல்லைன்னா உங்க வெப்சைட்ல இருந்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்வைசரோட கதையிலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் இதுதான். உங்க ஃபைல்ல எப்பவுமே ஒரு 10 ரெவென்யூ ஸ்டாம்ப் வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு ₹1 ஸ்டாம்ப் எவ்வளவு அலைச்சலையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தணும். ஓகே, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து இதையெல்லாம் எப்படி என்ன வரிசையில சப்மிட் பண்ணணும்னு ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் பிளான பார்க்கலாம். ஸ்டெப் 1, முதல்ல எல்ஐசி பிரான்ச்சுக்கு போய் டிஸ்சார்ஜ் ஃபார்மும் NEFT ஃபார்மும் வாங்கிக்கோங்க. ஸ்டெப் 2, ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கருப்பு பேனா மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப கவனமா ஃபில் பண்ணுங்க. முக்கியமா அந்த ₹1 ரெவென்யூ ஸ்டாம்பை ஒட்டி ஒரு விட்னஸ் கிட்ட கையெழுத்து வாங்க மறக்காதீங்க. ஸ்டெப் 3, ரெடி பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து கவுண்டர்ல கொடுங்க. ஸ்டெப் 4, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்குமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்டை மறக்காம வாங்கிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க சப்மிட் பண்ணதுக்கு இதுதான் ஒரே ப்ரூஃப். சரி, இப்ப நாம எல்லாரும் பொதுவா என்னென்ன தப்பு பண்ணுவோம், அதையெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இதையும் தெரிஞ்சுக்கிட்டா உங்க வேலை இன்னும் ஈஸி ஆகிடும். நிறைய பேர் பண்ற முதல் தப்பு மெச்சூரிட்டி தேதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்றது. அப்படி பண்ணாதீங்க. ஒரு 15லேருந்து 30 நாளைக்கு முன்னாடியே ஃபார்ம்ஸ் கொடுத்துருங்க. ரெண்டாவது, நாம இவ்ளோ நேரம் பேசின அந்த ரெவென்யூ ஸ்டாம்ப், அதை மறக்காம ஒட்டி அது மேல கையெழுத்து போடுங்க. மூணாவது, பேங்க் டீடைல்ஸ் அவசரத்துல தப்பா கொடுத்துறாதீங்க. உங்க கேன்சல் செக்கை பார்த்து 2 தடவை செக் பண்ணுங்க. நாலாவது, பாலிசி பாண்டோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போறது, அது செல்லாது. ஒரிஜினல் பாலிசி பத்திரத்தை தான் கொடுக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க கிளைமுக்கு ரெடியா இருக்கீங்களா? பாருங்க, இந்த மொத்த கிளைம் வேலையும் சுலபமா முடியறதுக்கு 2 விஷயம் தான் தேவை. 1, எல்லாத்தையும் முன்கூட்டியே தயார் பண்றது. 2வது, சின்ன சின்ன டீடைல்ஸ்ல கூட கவனமா இருக்கிறது. இது 2 இருந்தா போதும், உங்க பணம் உங்க கைக்கு வந்துடும். சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பாலிசி பாண்ட் இப்போ எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுல இருக்கிற மெச்சூரிட்டி தேதி என்னன்னு கரெக்டா தெரியுமா?
தெரியலனா இன்னைக்கே அதை எடுத்து பாருங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை. இப்போ உங்களுக்கு முழு ப்ராசஸ் கிளியரா புரிஞ்சு இருக்கணும்னு நம்புறேன். ஆனா எங்க ஒரு டவுட் இருந்தாலும் போதும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அவசியம் ரிப்ளை பண்றேன். நோ ஸ்பேம், நோ ப்ரெஷர், ஜஸ்ட் ரியல் ப்ரொடெக்ஷன். நான் 500 ஃபேமிலிஸோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ற மிஷன்ல இருக்கிறேன். நீங்களும் இந்த ஃபேமிலியில ஒருத்தரா இருக்கலாம். உங்க கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் பாதுகாப்பா எந்த டிலே இல்லாம உங்க கையில் வந்து சேரணும். அதே எனக்கு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் ஃபினான்ஷியல் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். உங்க கேள்வி என் பொறுப்பு. நன்றி.